ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுருக்குறோம். ஸோ அந்த செக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ட்விஸ்டாட்டர் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஜுகஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எஜுகஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் வந்து நிறையா கோர்சஸ், அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுபோல் இன்னும் பல கோர்சஸ் வந்து நம்மளால் ஈஸியாக, அதாவது நம்ம பொதுமக்கள்னால் காசு கொடுத்து கரெக்டான ஒரு மதிப்பில் வந்து நமக்கு அந்த கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கூகுள்லேயே வந்து எஜுகஸ்ட் கோர்சஸ்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ எகெயின் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில் டாஸ் தோக்குறாரு. ஸோ இந்த தடவையும் வந்து அவங்க சேசிங் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் அதாவது நம்ம இங்கிலாந்துக்கு தோற்ற பயம் இருக்கும் போல். ஸோ அவங்க இந்த தடவை வந்து நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறோன்ட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க. பட் பேட்டிங் என்ன தான் எடுத்தாலும் வந்து இந்தியாவோட பவுலர்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் தராங்க இந்தியாவுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா கிராஸ் தான் வந்து கொஞ்சம் இங்கிலாண்டை வந்து சேவ் பண்ணார்னு சொல்லணும். இல்லாட்டி நம்ம டெய்லில் வந்து சுருட்டி இருந்தோம்னா 300க்கு முன்னாடியே வந்து நம்ம மேட்சை வந்து அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்கலாம். பட் எகெயின் வந்து இந்த மேட்சை டிசைட் பண்ண போகிறது அந்த டெய்ல் தான். ஸோ கார்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்மித்தோட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியாவோட டெய்ல் வந்து வாஷிங்டன் சுந்தரோட பெருசாக பார்ட்னர்ஷிப் போடல. ஸோ மேட்ச் வந்து இந்த பாயிண்டில் தான் வந்து டேர்ன் ஆக போகுது. வேணால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஃபுல்லாக என்ன நடந்ததுனால பார்க்க போகிறதில்ல, சும்மா சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ ஆட்டாக தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் சொன்ன மேட்ச் ரிசல்ட் ஒன்றும் எதுவுமே வரல. ஸோ எல்லா ரிசல்ட்டுமே பாசிபிள். யார் வேணாலும் ஜெயிக்கலாம், இல்லாட்டி மேட்ச் ட்ராவ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ டே 4 இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 அரவுண்ட் 160 ரன் லீடில் இருக்காங்க வித் 5 விக்கெட்ஸ் லாஸ்ட். ஸோ க்ரீஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் அண்ட் ஸ்மித் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கேஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியாவோட பேட்டிங் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுவும் 4th இன்னிங்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ எனி 2 பேட்ஸ்மேனாவது நல்ல ஒரு மேட்ச் இன்னிங் நாக் ஆடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் ஒரு 300 மேக்ஸிமம் 300 இல்லாட்டி ஒரு 250, அட்லீஸ்ட் 250 to 300 இதுக்குள்ளே. ஸோ 360க்குள்ளே நம்ம வந்து அவங்கள, அதாவது 300 மேக்ஸிமம் ஒரு 350. ஸோ இதுக்குள்ளே நம்ம போல் அவுட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஆல் அவுட் பண்ணிட்டோம்னா மேபி லாஸ்ட் டே வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு போகலாம், இல்லாட்டி மேட்ச் ட்ராப் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து அந்த முடிவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெயிக்கிறங்கிற மோட்டிவ்லேருந்து, அதாவது கோலி சொன்ன மாதிரி வி வாண்ட் டு வின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே. அவருக்கு வந்து எப்போவுமே ட்ராக் ஆடுறதே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வின்னுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். பிகாஸ் நம்ம ட்ராவில் போனோம்னா ஸோ அங்கேயும் நம்ம வந்து மேட்ச் கிட்டத்தட்ட லூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் அங்கேருந்து மேட்ச் எப்படி வேணாலும் ஸ்லிப் ஆகலாம். ஸோ எப்போவுமே வந்து மேட்சை பேக் ஃபுட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு இது கோலியோட கேப்டன்சிலேருந்து அந்த அக்ரஷன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் பெருசாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது லார்ட்ஸில் பார்த்திங்கன்னா 387 இதான் வந்து இத்தனை டெஸ்ட்டு நடந்திருக்குது. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸு 2 டீமும் ஆடினதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஸ்கோர்ஸ் லெவலாக இருந்திருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்து தான் மேட்ச் டிசைட் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டே 3யோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ இந்தியா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. மறுபடியும் இங்கிலாந்து வந்து ஒரு ஓவர் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அதில் நிறையா வந்து ஒரு ரொம்ப த்ரில்லான ஆக்ஷன்ஸே நடந்ததுன்னு தான் சொல்லணும்.
ஸோ பிகாஸ் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அந்த டைமில் வந்து பேட்டிங் ஆடுறக்கே வந்து பயப்பட்டாங்க. ஸோ மேட்ச் பார்த்துருந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவங்க வந்து பேட்டிங் வர்றதுக்குலேருந்தே வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பும்ரா பவுலிங் போடுறப்போ வந்து ஜாக்ராவலி வேணுன்ட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட சண்டே அளவுக்குவே போயிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து கில்லை வந்து கலாய்ச்சாங்களோ, ஸோ அவரோட ஆட்டிடியூடு மேலே டவுட்டாக இருந்தாங்களோ, அவரோட அவே டெஸ்ட்டு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பிலோ 20ன்னு போட்டிருந்தாங்க. அதாவது புவனேஸ்வர் குமாரோட கம்மி. ஸோ நிறைய கான்ட்ரவர்சியில் உள்ளானார். பட் கில் கேப்டன் ஆஃப் இந்தியா வந்து ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எவன் கேள்வி கேட்டானோ எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்கிறாரு கில்லு. ஸோ பார்த்திங்கன்னா அக்ரஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட விட்டால் வந்து சண்டைக்கே போகிற அளவுக்கு வந்து பேசினார். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து திரும்பி எதுவும் பேசக்கூட முடியல. அந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருந்தது. ஸோ இந்த மேட்ச் வந்து எல்லா ரிசல்ட்டுமே பாசிபிள். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா 4th டேக்குள்ளே வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் எடுக்கணும். ஒரு 1.5 செஷன் கையில் இருக்குது. ஸோ இஃப் பாசிபிள் 200 250க்குள்ளே இருந்து ஆல் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ எங்களுக்கு கீயாக இருக்கும். பிகாஸ் 3 மேட்ச் முடிய போகுது. ஸோ 3வது மேட்ச் முடிகிறப்ப 2-1 லீடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லணும். பிகாஸ் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க சீரீஸ் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ச் தான் வந்து இந்த சீரீஸவே கிட்டத்தட்ட டிசைட் பண்ண போகுது. ஸோ லாஸ்ட் இந்த ஒரு 4 செஷன் 4 to 5 செஷன் தான் வந்து இந்த சீரீஸேவே டிசைட் பண்ண போகுது. ஸோ யாருக்கு வந்து இந்த செஷனில் இந்த 5 செஷனில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த சீரீஸேவே டேக் அவே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா இங்கிலாண்டில் போய் ஒரு சீரீஸ் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இந்த தடவை நிகழ்த்திட்டு வந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் கில்லோட ஃபஸ்ட்டு கேப்டன்சி டூர்லேயே அதுவும் ஆவரேஜ் நிறையா கலாய்ச்சாங்க. ஸோ அன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் முறியடிக்கணும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.